ஒழிக்கும் மந்திர சொல். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறை இவர் பெயர் குறிப்பிடாமல் யாரும் எழுத முடியாது. அரசியலில் கருணாநிதி அவர்களின் அளவுக்கு ஆழம் கண்டவர்கள் இந்த உலகிலேயே நிச்சயமாக யாரும் கிடையாது. அரசியலில் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் வரலாறாக மாறியது. அரசியல் ரீதியான அவரது கொள்கை முடிவுகள் அவரை நாடே போற்றும் மாபெரும் ராஜதந்திரி என்று பேச வைத்தது. அரசியல் வானில் அவர் இமயம். அந்த இமயத்தை இன்று வரை யாரும் நெருங்க முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அவர் காட்டிய வழியில் தமிழகம் மிளிர்ந்தது, ஒளிர்ந்தது. இன்று இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு தனித்துவம் கொண்டதாக உள்ளதென்றால் அதற்கு கருணாநிதி என்ற மாமனிதர் செய்த அளப்பரிய சேவைகளும் தியாகங்களுமே அதற்கு காரணமாகும். ஆம், இந்த அடித்தளம் இருக்கும் வரை அரசியலில் கருணாநிதி என்ற பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஆம், ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஜூன் 3, 1924 தமிழாய் பிறந்து தமிழோடு வளர்ந்து தமிழோடு வாழ்ந்து 14 வயதினிலே தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ தேடி வந்த நாடு இது வல்லவோ என முழங்கிய முத்துவேர் அஞ்சுகம் பெற்றெடுத்த முத்தே என்றுமே நீதான் தாய் தமிழ்நாட்டின் சொத்தே. எங்களின் இரண்டாம் பெரியாரே, நீ பேசியது எங்களுக்கு இயேசுவின் போதனை, நீ எழுதியது எங்களுக்கு திருக்குறள், நீ காட்டிய திசை எங்களுக்கு புனித மெக்கா, நீ 5 முறை அரியணையில் எங்களுக்கு அது 50 காப்பியம், நீ எழுதிய கடிதங்கள் எங்களை மயக்கும் மந்திரம், நீ உடன் பிறப்பே என்றால் சிலிர்க்கும் உரத்த நாளம், நீ வாழ்ந்த அறிவாலயம் எங்களுக்கு போதி மரம், நீதானே எங்களின் நெஞ்சுக்கு நீதி, நீதானே தமிழ்நாட்டின் புதுமை பித்தன். உன் நாட்டின் சாதனைகளை இந்தியாவே திரும்பி பார்க்கும். பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, அனைத்து சாதனையும் மர்ச்சகர், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து, சமச்சீர் கல்வி, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம், மலவள்ளும் மனிதருக்கு மறுவாழ்வு திட்டம், கை ரிக்ஷா ஒழித்து சைக்கிள் ரிக்ஷா திட்டம், 5ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய கல்வி, விவசாயிக்கு இலவச மின்சார திட்டம், பேருந்துகள் நாட்டுடைமை, மகளிர் சுய உதவி குழுக்கள், ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி, விவசாயிக்கு 7000 கோடி கடன் தள்ளுபடி, மே தினத்தில் ஊதியத்தோடு விடுமுறை, ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளி என்றார், 3ஆம் பாலினத்தில் பிறந்தவரை திருநங்கை என்று அழைத்தார், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி, தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து முதல் நீதிபதி, கோட்டையில் மாநில முதல்வர்கள் கொடியேற்ற காரணமானார், அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வைத்தார், ஆசியாவிலேயே பெரிய அண்ணா நூலகம் சென்னையில் அமைத்தார், குமரி கடலோரம் வள்ளுவனுக்கு சிலை அமைத்தார், 6 பிரதம மந்திரிகளையும் 6 ஜனாதிபதிகளையும் உருவாக்க காரணமானார், மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பெயரில் சட்டக்கல்லூரி, மாவட்டத்திற்கு அரசு மருத்துவமனை, டைட்டில் பார்க், கத்திப்பாரா ரவுண்டானா, அண்ணா மேம்பாலம், ஜெனி பிரிட்ஜ், உலகமெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்காக தமிழினிய பல்கலைக்கழகம், இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, இலவச எரிவாயு அடுப்பு, வருமுன் காப்போம் திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சிறுபான்மையினருக்கு தனி இட ஒதுக்கீடு, பிற்பட்டோர் நலனுக்கு தனித்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி இட ஒதுக்கீடு, அரசு இதழான தமிழரசு இதழை தோற்றுவித்தவர், மாநில அரசின் செய்தி வெளியீடாக வரும் பால செய்தி துறையை தோற்றுவித்தவர், வங்கிகள் நாட்டுரிமையாக காரணமானர், குடிசை மாற்று வாரியம், கண்ணொளி திட்டம், கலப்பு திருமணத்திற்கும் விதவை திருமணத்திற்கும் ஊக்கத்தொகை, பெரியார் கண்ட சமத்துவபுரம், அது மட்டுமல்லாமல் இதோ உன் கைவண்ணத்திலானதோ 15 நாவல்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210 கவிதைகள், 75 திரைப்படங்களுக்கு கதைவசனம், 7000த்திற்கும் மேற்பட்ட கடிதங்கள், அரசியல் கட்சி தலைவர், ஆட்சியாளர், நிர்வாகி, எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், கவிஞர், இலக்கியவாதி, பத்திரிகையாளர், பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை உரிமையாளர், நாடக கலைஞர், மேடை பேச்சாளர், சிந்தனையாளர், திரைப்பட தயாரிப்பாளர், அப்பப்பா இப்படி வியப்பெல்லாத்த விருட்சகமே, குரலோவியம் தந்த கோபுரமே, கொள்கையின் பிறப்பிடமே, வரலாறே உன்னை வாழ்த்தும் முன்செயல்கள், முன் வரலாறு அப்படி இப்படி இவரின் சாதனை மகுடத்தில் ஒரு மைல் கல்லாய் 1942 முரசொலியை உருவாக்கி பல விஞ்ஞான உண்மைகளை உலகிற்கு உணர்த்தினார். ஆம், தமிழன் காற்றுக்கும் பெயர் வைத்தான் என்று சொன்னது அன்று முரசொலி. வடக்கே இருந்து வருவது வாடை, தெற்கே இருந்து வருவது தென்றல், கிழக்கே இருந்து வருவது கொண்டல், மேற்கே இருந்து வருவது கொண்டல். அது மட்டுமல்லாமல் சேரன் என்ற புனை பெயரின் இயக்கத்தின் எழுச்சி கீதமாக பரணி பல பாடி பாங்குடன் வாழ்ந்து பைந்தமிழ் நாட்டில் சொரணை சிறிதுமில்லா அழைத்து பேர் வழிகள் சிலர் கூடி வருணத்தை நிலைநாட்ட
வகையின்றி காரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியினிலே மானம் காக்க மரத்தமிழா போராடு என்று இப்படி எழுச்சி கணைகளை ஊட்டிய எங்கள் பராசக்தியே நீ தோன்றின் புகழோடு தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாக்குக்கேற்ப வாழ்ந்து சாதித்த தமிழினத்தின் தலைமகனே, பெரியாரின் சீடனே, அண்ணாவின் தம்பியே, திருக்குவளை தந்த தீப்பொறியே, திராவிடத்தின் பேரொழியே, இதோ உன் வாழ்க்கை. முதல் கையெழுத்து இயக்கம் மாணவர் நேசம் 1938. முதல் வரலாற்று புதினம் முரமுபுரி பாண்டியன். முதல் சமூக புதினம் புதையல். முதல் நாடகம் சாந்தா என்ற பழனியப்பன். முதல் திரைப்படம் ராஜகுமாரி. முதல் சிறைவாசியம் அரியலூர் கிளைச்சிறை 1953. முதல் கவியரங்கம் திருச்சி வானொலி 1967 விடுதலை என்ற தலைப்பில். முதல் போராட்டம் 1938 திருவாரூரில் இந்திய எதிர்ப்பு. தலைமையேற்ற முதல் மாநாடு கோவில்பட்டி. திமுகவின் தொண்டராக முதல் மேடை பேச்சு 1949 தூத்துக்குடி. முதலில் திருவாரூருக்கு நபிகள் நாயகம் விழாவிற்கு வந்த அண்ணா அவர்களை சந்தித்தார். முதலில் திருவாரூருக்கு பழனியப்பன் என்ற நாடகத்தை தலைமை தாங்கிட பெரியார் வந்தபோது சந்தித்தார். தமிழக முதல்வராக 10/2/1969 13 முறை தோல்வியே காணாத சட்டமன்ற உறுப்பினர். தமிழக முதல்வராக 6863 நாட்கள். சட்டமன்றத்தில் பணியாற்றிய நாட்கள் 20,411 நாட்கள். ஒரு கட்சியின் தலைவராக 17,908 நாட்கள். அவர் இந்த மண்ணில் வாழ்ந்த நாட்கள் 34,258 நாட்கள். 95 ஆண்டுகள். அவர் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட நாள் 7/8/2018. வங்கக்கடலோரம் தீல் கொள்ளும் தங்க தலைவா, இதோ இந்த சாதனைகள் உன்னால் மட்டுமே முடியும். ஆம், உன்னால் மட்டுமே